இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 58 அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. நம் தேவன் நம்மை நித்தமும்னா அனுதினமும் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ளவர். அதே போல் மகா வறட்சியான காலம்னா பஞ்சகாலம். ஏன்னா இனி வரப்போகிற காலங்கள் கூட எப்படி இருக்க போகுது, பஞ்சகாலமாக இருக்க போகுது இல்லையா? அப்படிப்பட்ட பஞ்ச நாட்களில், வறட்சியான நாட்களில் கூட நான் உங்களுடைய ஆத்மாவை நான் திருப்தியாக்குவேன்னு சொல்கிறார். உங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன்னு சொல்கிறார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் செழித்து ஓங்க செய்வார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், அந்த தோட்டத்துக்கு எப்பவும் தண்ணீர் இருந்து கொண்டே இருக்கும். வற்றாத நீரூற்று இல்லையா? வற்றாத நீரூற்று யாரு? நம் கர்த்தர் தான். அவர் வற்றாத ஜீவ நதி. அவருடைய பிரசன்னம் தான் நமக்கு அந்த ஜீவ நதி. அவருடைய பிரசன்னம் என்றைக்குமே நமக்கு வற்றி போகாது. அப்போ நம்மை தேவன் நித்தமும் நடத்த அவர் வல்லமை உள்ளவர். யோவான் 4 அதிகாரம் 14 வசனத்தில் பார்க்குறோம், நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள் நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். இந்த யோவான் 4 அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது இங்கே ஒரு சமாரிய ஸ்திரீயை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாக்கோபின் துறவண்டையிலே பார்க்குறார். அப்போ அவளிடத்துல தாகத்துக்கு தண்ணீர் கேட்குறார். இந்த சமாரிய ஸ்திரீ உங்களுக்கு மொண்டு கொள்ள பாத்திரம் இல்லையேன்னு சொல்லுகிறார். அப்போது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் உனக்கு தாகம் எடுக்காத ஒரு தண்ணீரை நான் உனக்கு தருவேன்னு சொல்கிறார். அப்போது அது மாத்திரம் இல்லை, அவளுடைய சொந்த வாழ்க்கையில் அவளுடைய காரியங்களை தேவன் எடுத்து பேசுகிறத பார்க்குறோம். அவளுக்கு 5 புருஷர்கள் இருந்தாங்க. இப்போ யாரோடமும் அவள் இல்லை. இப்போ 6வது ஒரு மனுஷனோட அவள் தன் வாழ்க்கையை நடத்துகிற அந்த உண்மையை கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயிடம் சொல்லும்போது அவள் அறிகிறாள், நீதான் மேசியாவா, நீர்தான் இந்த உலகத்துக்கு வரப்போகிற மேசியாவா அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியோடு போய் அந்த ஊருக்குள்ளே போய் கர்த்தரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்தும் ரட்சிப்பை குறித்தும் அவர் தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை குறித்தும் மக்களுக்கெல்லாம் அறிவிக்கிறத பார்க்குறோம். இங்கே அந்த பெண்ணிடத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு, அப்போ தேவன் கொடுக்கிற அந்த ஜீவ தண்ணீர் அதை நாம் பருகும்போது நமக்கு தாகம் உண்டாகாது. அவர் கொடுக்கும் அந்த தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாக இருக்கிறது. அதாவது கர்த்தருடைய வசனம் நமக்கு ஜீவனாக இருக்குது. அந்த வசனம் தான் கர்த்தரே ஆவியானவராய் நமக்குள்ளே இருக்கிறாரு. அதே போல் தேவனுடைய பிரசன்னம், அந்த நீர் ஊற்று என்பது பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் நமக்குள்ளே நிரம்பும் போது அது ஊற்று தண்ணீரை போல பரிசுத்த ஆவியாய் நமக்குள்ளே பெருகி கொண்டே இருக்கும். அதுதான் தேவன் கொடுக்கிற தண்ணீர். அதை குடிக்கிறவங்களுக்கு ஒருபோதும் தாகம் அடைய மாட்டாங்க இல்லையா? எரேமியா 31 அதிகாரம் 12வது வசனத்தில் பார்க்குறோம், அவர்கள் சீயோன் உச்சியிலே கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும், அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லைன்னு சொல்கிறார். சீயோனின் உச்சியில் கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை. அப்போது சீயோனிலே கர்த்தர் வாசம் பண்ணிக்கிறார். அவருடைய ஜனங்களுக்கு, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் அந்த களஞ்சியத்திலிருந்து திராட்சை ரசம், கோதுமை, எண்ணெய், அதே போல் ஆட்டுக்குட்டியும் கன்றுக்குட்டி இவைகளை எல்லாம் இந்த மாதிரியான நன்மைக்காக ஓடி வருவார்கள். கர்த்தரிடத்திலே ஓடி வருவார்கள். இப்போ நம்ம கூட அநேக நன்மைக்காக நம்ம தேவனிடத்தில் தேடி போகிறோம். இல்லை, நீங்கள் கர்த்தரை உண்மையும் உத்தமமாய் தேடும்போது அந்த நன்மை உங்களை தேடி வரும். அப்போது தேவன் நமக்கு அவங்களுடைய ஆத்மாவை நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல அவர் வைப்பார். அவர்கள் தோய்ந்து போக மாட்டாங்க. அப்போ தேவனிடத்தில், தேவ பிரசன்னத்தில் நாம் வாழும்போது கர்த்தருடைய பூரணமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொண்டு ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல நாமும் காணப்படுவோம். அது ஏசாயா 49:10 பாருங்கள். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லுகிறார்,
அதாவது கட்டுண்டவர்களை வந்து விடுதலை ஆக்குங்க, சிறைப்பட்டவங்களை விடுதலை ஆக்குங்க. அப்படிப்பட்டவங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தையை நாம் கொடுக்கும்போது அப்போ அவர்கள் வந்து பசியாக இருப்பதும் இல்லை, அவங்க தாகமாக இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதில்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகள் இடத்துக்கு கொண்டு விடுவார்னு வேதவசனம் சொல்லுது. அப்போ கட்டுண்டவர்கள் விடுதலை ஆகிறதுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து அவங்களை ஆற்றி தேற்றி அவங்கள அவர் வார்த்தையினால் நம்ம பலப்படுத்தி அவருடைய ஊழியத்தை நம்ம செய்யும்போது அப்படிப்பட்டவர்கள் வந்து பசியாகவோ தாகமாகவோ இருக்க மாட்டாங்க. உஷ்ணகாலம் வெயில் கூட அவங்க மேலே படாதுன்னு சொல்கிறாரு. அவங்களுக்கு கர்த்தர் இறங்கி நீரூற்றுகள் இடத்துல அவங்களை கொண்டு போய் விடுவேன்னு சொல்கிறார். அதே போல் கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துவதற்கு அவர் நம்மை போதித்து வழிநடத்துகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்போ நித்தமும் நம்ம நடத்த தேவன் நம்மேல் கண் வைத்து ஆலோசனை கர்த்தராக நம்மை வழிநடத்த அவர் வல்லமை உள்ளவர். இந்த நாளில் இந்த காரியத்தை செய்யன்னு சொல்லி நம்மளுக்கு கட்டளை கொடுத்து நம்மை நடத்துகிற தேவன். ஏன்னா நம் தேவன் ஜீவன் உள்ள தேவனாக இருக்கிறார். சாந்த குணம் உள்ளவங்களை ஒரு நியாயத்தில் நடத்துகிறேன், அவங்களுக்கு தமது வழியை போதிக்கிறேன்னு சங்கீதம் 25:9 சொல்கிறாரு. யோவான் 16:13 சொல்கிறாரு. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளாக உங்களை நடத்துவார். அவர் தாமே சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் வந்து உங்களுக்கு சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்போ தேவன் நித்தமும் நம்ம நடத்துகிறாருன்னா அதில் சத்திய ஆவியானவர், அதாவது பரிசுத்தாவியானவர் நம்மிடத்துல வரும்போது கர்த்தர் சகல சத்தியத்துக்குள்ளாகவும் நம்மை நடத்துவாராம். அதே போல் அவர் சுயமாய் பேசாமல் கேள்விப்பட்டவைகளை யாவையும் நமக்கு சொல்லி வரப்போகிற காரியத்தை கூட இனி வரும் காரியங்களை தீர்க்க தரிசனமாக தேவன் இந்த நாட்களில் அநேகருக்கு அதை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கார் இல்லையா. ஏன்னா மாம்சமான யாவர் மீது இந்த கடைசி காலத்தில் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்கிறார். அப்போ உன்னுடைய குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள்னே இருக்கு. அப்போ வரும் காரியங்களை கூட கர்த்தர் நமக்கு அறிவிப்பார். அதே போல் நீதிமொழிகள் 11:25 உதார குணமான ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். அப்போ உதார குணம், கொடுக்கிற குணம், அந்த ஆத்துமா வந்து செழிக்கும். அது மகா வறட்சியான காலத்தில் கூட கர்த்தர் அதை திருப்தியாய் போஷிப்பார். அந்த மாதிரியான ஆத்துமாக்களுக்கு கர்த்தர் நீர் பாய்ச்சுவேன்னு சொல்கிறார். அதாவது கிணறானது எடுக்க நீர் எப்படி சுரக்குமோ அதை போல் நீங்கள் கொடுக்க கர்த்தர் உங்களையும் ஆசிர்வதிப்பார். அந்த உதார குணமான ஆத்துமா செழிக்கும்னு சொல்கிறார். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான்னு நீதிமொழிகள் 28:25 பார்க்குறோம். சங்கீதம் 92:14 சொல்லுது. கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்திலே அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள்னா நீதிமான்களை முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் வைப்பார். கர்த்தர் உத்தமர், அவர் தான் கண்மலை. அப்போ முதிர் வயதில் கூட நம்மை பசுமையும் புஷ்டியுமாய் வைக்க நம் தேவன் வல்லமையுள்ளவர். சங்கீதம் 48:14 சொல்லுது. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை அவர் நடத்துவார். கடைசி மட்டும் நம்மை கைவிடாது நடத்த தேவன் வல்லமை உள்ளவர்னு பார்க்குறோம். அதுதான் கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருங்கன்னு எரேமியா 17:7-8 சொல்கிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பானா, தண்ணீர் அண்டையிலே நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலே வருத்தமின்றி தப்பாமல் கனி தருகிறத மரத்தை போல் இருப்பான். அப்போ இன்னைக்கு அவர் தான் ஜீவ தண்ணீரின் ஊற்றானவர். அவரை நாம் சார்ந்து அவரை நாம் நம்பி வாழும்போது எப்படி வந்து நீர்க்கால்கள் ஓரமாக இருக்கிற மரம் செழித்தோங்குது, மழை இல்லைன்னா கூட அந்த உறிந்த தண்ணீரை வைத்து அது காலம் முழுக்க அது கனியை கொட்டு கொண்டு இருக்கிறது போல ஜீவ தண்ணீரின் ஊற்றான கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ணி அப்போ அவர் நித்தமும் நம்மளை வழி நடத்துவார். ஆனால் நாமும் எப்படி கனி கொடுக்கிறவர்களாய் தப்பாமல் கனி கொடுக்கிற மரங்களாய் போல நாமும் இருப்போம். ஏன்னா அந்த ஆவியின் கனி 9 அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு,
நற்குணம், இச்சையடக்கம், விசுவாசம், இந்த 9 கனிகளையும் நாம் தவறாமல் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக இருப்போம். சங்கீதம் 37:19 சொல்லுது, உத்தமர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். அப்போ இன்னைக்கு தேவனுக்கு முன்பாக உண்மை உத்தமமாய் நாம் நடக்கும்போது பஞ்ச காலத்திலே நம்மை தேவன் திருப்தியாக நடத்துவார். கர்த்தருக்குள்ளா நாம் நிலைத்திருந்தால் என்றென்றும் பிழைப்போம் என்று 1 தெசலோனிக்கர் 3:8 சொல்லப்பட்டு இருக்கிறது. அதை போல இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலத்திலே நம் ஆத்மாவை திருப்தியாக்கி நம்மை வற்றாத நீரூற்றை போலவும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் தேவன் வைக்க அவர் வல்லமையுள்ளவர். அதை விசுவாசிப்போம். கர்த்தரை மாத்திரம் விசுவாசித்து ஓடுவோம். கர்த்தர் நமக்கும் இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆமென்.